வணக்கம். நாமக்கல் ஆட்டுப்பண்ணையிலிருந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நம்ம ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆனோன்னு அதோட ஃபுல் வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எவ்வளோ செலவாச்சு, எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறோம். ஷெட்டோட மொத்த நீளம் அகலம் பார்த்தா நீளம் 60 அடி, அகலம் 30 அடி. 60 அடி நீளத்துக்கு ஒவ்வொரு 10 அடிக்கும் ஒரு பில்லர், 30 அடி நீளம் ஒரே நெட்டாக இருக்கும். இந்த மொத்த ஷெட்டுமே பார்த்தா இரும்பில் இல்லாமல் ஜிஐ பைப்லேயே பண்ணியிருக்கிறோம். ஷெட்டு போடுறவங்க முதல் வேலையை நிலத்தை சமம் பண்ணிவிட்டு ஆகர் மிஷினில் வச்சு ஓட்ட போடுறது தான் வேலையாக இருக்கும். 3 அடி ஆழத்துக்கு குழி தோண்டணும். கையில் குழி தோன்றதை விட ஆகர் மிஷின் வச்சு குழி தோண்டினோம்னா அந்த வேலை கொஞ்சம் சுலபமாக சீக்கிரம் முடியும். அது மட்டும் இல்லாமல் குழி தோன்றக்கு இன்னொரு பெரிய செலவலாகலை. ஒரு குழிக்கு 50 ரூபா தான் ஆச்சு. எங்களுக்கு மொத்த குழியும் போட்டு முடிச்சு அவங்களுக்கு டீ சாப்பிட்றதுக்கு செலவுக்கு சேர்த்தே ஒரு 1000 ரூபா தான் நம்ம செலவு பண்ணோம். அதுக்கு மேலே நாங்கள் செலவு பண்ணலை. இந்த குழி எப்படி இருக்குங்கிறதும் கூட பாருங்கள். குழி தோண்டி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது பில்லர் நடத்துறதுக்கு முன்னாடி வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மொத்த ஸ்ட்ரக்சருக்கான வெல்டிங் எல்லாமே பண்ணிட்டாங்க. இதுக்கு மொத்தமாக வெல்டிங் ஜிஐ பைப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா முழுசாக ஆச்சு. இதில் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்ட் பை பார்ட் நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறது தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கிறேன். வெல்டிங் வேலை முடிஞ்சோன்னா அடுத்தது பில்லர் நடவு செய்கிற வேலை தான். 3 அடி ஆழத்தில் கலவை போட்டு மொத்த எல்லா பில்லரையும் எடுத்து நட்டு வச்சிட்டோம். இந்த பில்லர் செட் ஆகிறதுக்கு மட்டும்தான் ஒரு நாள் ஆச்சு. மீதி எல்லா வேலையும் அடுத்தடுத்த நாள் செஞ்சு முடிச்சிடலாம். இது கிளியராக எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 2-3 ஆங்கிள் இருந்து ரொம்ப க்ளோஸாகவும் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். ஏன்னா இது உண்மையிலுமே ஷெட்டு போடுறவங்களுக்கு இது என்ன திக்னஸில் போட்டிருக்கோம், எவ்வளோ நீள அகலத்தில் இருக்கோங்கிறது ஒரு சின்ன ஷார்ட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியறதை விட நல்லா பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. அதனால உங்களுக்கு இந்த வீடியோ நான் தெளிவாக எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. இப்போ வரைக்கும் 3 நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. 3 நாள்ல இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. 3 நாள்ல நம்மளுக்கு பைப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. அது போக லேபருக்கு ஃபுட்டு காஸ்ட்டும் நம்மளுக்கு சிமெண்ட் ஜல்லி மணல் காஸ்ட்டுகளும் உண்டாகி இருக்கு. ஷெட்டோட வெளிப்புற வேலையில் ஒரு 50% முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இது மேலே ரூஃபில் சீட்டு போடுறதுக்காக இடையில கொடுத்துருக்கு ஜிஐ பைப்புகள். நம்ம இதுலேயுமே ஜிஐ பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். முழுக்க இரும்பே இல்லாமல் ஜிஐ பைப்பில் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். பில்லர்லேருந்து மேலே ரூஃபில் சீட்டை தாங்கி நிற்கிற கம்பி வரைக்கும் ஜிஐ பைப்பு தான். இதுக்கு அடுத்தபடியாக மேலே கூலிங் ஷீட்டு, ரூஃபிங் ஷீட் தான் போட போகிறோம். ரூஃபிங் ஷீட்டுக்கு மொத்தம் ஆன காசு மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா ஆச்சு. மெட்டீரியல் எல்லாருமே நாங்கள் கரெக்ட் டைமில் ரெடியாக வச்சுருந்தனால கரெக்டாக 3 நாளில் இப்போ வரைக்கும் ஆன வேலை எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக 2 பக்கமாக ஷீட்டு போட்டதுக்கப்புறம் நடுவில் கேப் இருக்கும்ல, அந்த கேப்பை அடைக்கிறதுக்காக இது கொடுக்குற ஷீட்டு தான் இது. இது சைடில் இருந்தும் இது மொத்த ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இது ஒரு அவுட்டர் லேயர். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோரிங் எப்படி இருக்கும், ஃப்ளோரிங்கு பில்லர் எப்படி போடுறாங்கிறத அடுத்தது நம்ம காட்டுறோம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். மேலே போடுற ஷீட் இது முடிஞ்சு கடைசியில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதோட இதோட வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ரூஃபிங்கான ஒவ்வொரு ஸ்டெப்பும் டீட்டெயிலாக தனித்தனி வீடியோவை யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்குறோம். கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் இந்த மொத்த ஸ்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தனித்தனியாக எப்படி இருந்துச்சுங்கிறத நான் அதில் குறிப்பிட்டிருக்கேன். இது ஷெட்டு சுற்றி 3 அடிக்கு சைடில் இது நம்ம அந்த சைடு கேப்பாக விடலாம், வேலியாக விடலாம். ஆனால் இப்போ நம்ம கேப்பாக விடும் போது மேலே மழை டைமில் சாறு அடிக்கும் போது உள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சைடில் 3 அடிக்கு மேலே என்ன ஷீட்டு கொடுக்கணுமோ அதே ஷீட்டை சைட்லேயுமே 3 அடிக்கு சுற்றி பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுதான் நான் உள் பக்கத்துலேருந்து காட்டுற வீடியோ, வெளி பக்கத்துலேருந்து காட்டுற வீடியோ. இது ரெண்டுமே இதில் இருக்குது. பொதுவாக எப்போவுமே ரூஃபை விட்டு ஒரு 2 அடி மேலே கூரை தள்ளி விடுவோம். காரணம் சாரல் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் இந்த இடத்துல நம்ம 3 அடிக்கு ஏற்கனவே கீழே நம்ம கொண்டு வந்துறதுனால மேலே நம்ம கூரையை 2 அடி வெளியில் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதிகபட்சம் 1 அடி இருந்தாலே போதுமானது. இது எல்லாம் முடித்தோன்னா அடுத்த நாள் ராத்திரி பார்த்திங்கன்னா நம்ம பரண் அமைக்கிறதுக்கான கீழே ஃப்ளோர் மேட் இறங்கிருச்சு. ராத்திரி எடுத்த வீடியோ சரியாக தெரியாதனால அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ தான் இது.
இதில் வந்து நம்மளுக்கு 2-3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து பச்சை கலரும் சிவப்பு கலர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். பச்சை கலர் வந்து எல்லா ஆடுகள் நிற்கிறக்கும், நடுவில் சிவப்பு கலர் வந்து நம்மளோட நடப்பாதை அமைக்கிறக்கும். அடுத்த பரண் அமைக்கிறதுக்கு வாங்கிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்புங்க. நல்ல ஐஎஸ்ஐ பிராண்டு உள்ள பிவிசி பைப் வாங்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பரண், அதாவது நம்ம ஃப்ளோர் நிற்க போகிறதே வந்து இதில் தான். ஏன்னா சுற்றி நம்மளுக்கு பில்லர் வந்து இருக்குது. ஆனால் நடுவில் வந்து பரண் நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிவிசி பைப்பை 1.5 அடி பள்ளம் தோண்டி உள்ளே இறக்கிட்டு அதில் வந்து நம்ம கான்கிரீட் ஃபில்லிங் போட்டு அதை ஒரு நாள் செட் ஆக விட்டுட்டு இதுக்கு மேலே தான் வந்து நம்ம பரண் அமைக்க போகிறோம். இதுக்கு பில்லர் எப்படி நட்டு வச்சாங்க, அதுக்கு எப்படி ஃபில்லிங் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்கிறோம். இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு ரெகுலர்ஸாக வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் போட்டு முடிக்கல, இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய டீட்டெயில்டாக ஒரு விஷயமும் ஒரே வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது. அதனால் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கோம். அதில் நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தைகள் வந்து தெளிவு பெறும். மேலே மஞ்சள் கலர் இருக்கிறது எல்லாமே எஃப்ஆர்ஜிசி மெட்டீரியல். இது நம்ம இன்னொரு சைடு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எதுக்கு போடுறோன்னு தெரியும். மேலே ஸ்லேட்டட் ஃப்ளோர் போடும் போது அது இதில் தான் தாங்கி நிற்கும். இது வந்து இடையில இருக்க அந்த பிவிசி பைப்பில் கூட பார்த்தீங்கன்னா இரும்பு நம்ம கொடுக்காம எஃப்ஆர்ஜிசி பைப் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது கூட துரு பிடிக்கக்கூடாதுன்னு. இந்த எஃப்ஆர்ஜிசி மெட்டீரியலுங்கிறது இரும்புக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு சொல்கிற மெட்டீரியல் தான் இது. இங்கே நிற்க வச்சிருக்க மொத்த பிவிசி பைப்புக்கு ஆன செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா ஆச்சு. ஜல்லி, சிமெண்ட், எம்சாண்ட் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள ஆயிரும். பிவிசி பைப்புக்கு மேலே எஃப்ஆர்ஜிசி மெட்டீரியல் நிற்க வைக்கிறது கூட நடுவில் கிளாம்பு மாதிரி எஃப்ஆர்ஜிசி மெட்டீரியலை தான் போட்டிருந்தோம். இது நான் மேலேருந்து காட்டுறேன் பாருங்கள். இதனால் வந்து நம்மளுக்கு இரும்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் மேலே இருந்து யூரின் கீதை ஒழுகும் போது துரு பிடிக்கிறதுக்காக நடக்காது. இது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் முழுக்க இரும்பையே அவாய்ட் பண்ணிவிட்டு எஃப்ஆர்ஜிசி மெட்டீரியலையும் பிவிசி மெட்டீரியலையும் போடுறோம். இந்த பிவிசி மெட்டீரியலையும் உள்ளே வந்து நம்ம சிமெண்ட் கலவை தான் இருக்குது. அதனால் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். மேலே அவுட்டர் லேயர் ஷெட்டு போடுறதுக்கு மொத்தமாக ஒரு 6 நாளும், உள்ளே வந்து நம்ம கீழே பிவிசி நட்டு மேலே எஃப்ஆர்ஜிசி மெட்டீரியல் போட்டு அதுக்கு மேலே இப்போ அடுத்தது காட்ட போகிற ட்ரே எல்லாம் போடுறதுக்கு மொத்தம் 3 நாள் தான் ஆச்சு. 3 நாளையே வந்து மொத்தம் இந்த ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் தனித்தனி வீடியோவாக நிறைய வீடியோவை யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த வீடியோஸ் இன்னும் நல்லா கிளியராகவும் டீட்டெயிலாகவும் இன்னும் காட்டியிருப்பேன். ஃப்ளோரிங்க்கான வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இது வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 1/2 நாள் வேலை தான் ஆகும் மொத்தம் ஃப்ளோரிங் பண்ணுறக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து அது கிளாம்ப் அடிக்கிறது, அதுவுமே எஃப்ஆர்ஜிசி மெட்டீரியலே கிளாம்ப் அடிப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் தனி வீடியோஸாக வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் ஒரு 1/2 நாள் டைம் எடுத்துச்சு. இப்போ வரைக்கும் மொதல் ஷெட்டுக்கு ஆன செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா ஆயிருக்கு. நான் சொல்கிறது மெட்டீரியல், லேபர், சாப்பாட்டுக்கான செலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து இப்போ கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மொத்த பார்ட்டிஷனும் போட்டு முடிச்சோன்னா ஃபைனல் வேலை வந்து பார்ட்டிஷன். அந்த பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக அதே எஃப்ஆர்ஜிசி மெட்டீரியல்லையே நம்ம போட்டிருந்த ஃப்ளோரை கட் பண்ணி அந்த இடத்துல கேப் கொடுத்து அடிச்சிருந்தோம். இந்த இடத்துல தான் பார்ட்டிஷன் வரப்போகுது. மொத்தம் 60 அடி நீள ஷெட்டில் வலது புறத்தில் 3 20 அடி பார்ட்டிஷனும், இடது புறத்தில் 3 20 அடி பார்ட்டிஷனும் பிரிச்சு பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து 6 பார்ட்டிஷன் வந்து முழுசாக வரும். இதுக்கு அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜிஐ பைப்புனாலேயே நம்ம முழு பார்ட்டிஷனும் பண்ணது தான் அடுத்த ஸ்டெப்பு. எனக்கு இந்த பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் மொத்தமாக செலவு ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1,30,000 ரூபா செலவாச்சு. ஏன்னா ஜிஐ பைப்பில் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து இன்னமும் நீங்கள் கம்மியாக பண்ணணும்னா வெல்டிங் வச்ச மிஷினாலையும் பண்ணலாம், இல்லாட்டி இரும்பு கம்பியாலையும் பண்ணலாம். அது இரும்பு கம்பினா துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இதையுமே வந்து முழுக்க வந்து ஜிஐ பைப்லேயே பண்ணிட்டோம். நம்ம எப்படி பில்லர் சுற்றி இருக்கிறது எல்லாமே ஜிஐ பைப்பில் பண்ணமோ அதேமாதிரி ஜிஐ பைப்லேயே பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வெறும் பிளம்பிங் ஒர்க்கும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும்தான். பார்ட்டிஷன் முதற்கொண்டு ஜிஐ பைப்லேயே போட்டிருக்கிறது கொஞ்சம் கூடுதல் செலவாக இருந்தாலும் துருப்பிடிக்கிற பிரச்சனை இருக்காது. அதையும் இல்லாமல் இரும்பில் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பெயிண்ட் அடிக்கிறதாச்சும் இருக்கும். இதில் பெயிண்ட் அடிக்கிற செலவுங்கிறதும் மிச்சமாகுது. ஆரம்பத்தில் கூடுதலாக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தாலும் நமக்கு நாளை போக்கில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பெயிண்ட் அடிக்கிற செலவெல்லாம் பார்க்கும்போது வந்து கம்மியாக தான் போகும். ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச இந்த ஷெட்டோட பிக்சரு இந்த வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன் பாருங்கள். அது போக டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி நடந்துச்சுங்கிறது இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுக்குறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த யூடியூப் பேஜ்லையும் கொடுத்துருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷெட் அமைக்கிறதுல வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இதில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.